இது புரட்சி தலைவர் பேசுகிறார். இந்த கோயிலுள்ள தாய்மார்களே, பெரியவர்களே, என் கட்டத்தின் கட்டமான உடன்பிறப்புக்கு நீங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முழக்கம் காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஊழல், இந்த ஆட்சியில் ஊழல் மறைந்துவிட்டது, நாங்கள் நிரூபிக்க முடியும் என்றெல்லாம் பேசினார்கள். பல பேர் நம்பும்படியான நிலைமையும் வந்தது. அதை கண்டு நான் சொன்னேன். ஒரு பொதுக்கூட்டத்தில் 7ஆம் தேதி என்று நினைவு பொதுக்கூட்டத்தில் பேசினேன். பொதுக்குழுவிலே ஒரு குழுவை அமைக்க வேண்டும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பொதுக்குழு தேர்ந்தெடுக்கின்ற ஒரு குழு, அந்த குழு இதை பற்றி பரிசீலித்து யார் யார் லஞ்ச ஊழலுக்கு ஆளாகி இருக்கின்றார்களோ அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டும் அவர் மீது அரசு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். அப்படி குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் நாங்கள் நிரபராதிகள் என்பதை அவர் நிரூபித்து விட்டார்களால் ஒவ்வொரு கூட்டத்திலும் அங்கே மேலே போட்டு அவர்களை அழைத்து நாங்கள் விசாரித்து இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதை அரசின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் 2 மேடைகளில் அவருக்கு மாலை போட வேண்டும். இதை நான் சொன்னேன். கருணாநிதியை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேனா, அமைச்சர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேனா, அது ஒன்றிய செயலாளர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேனா, கட்சியில் ஒட்டுமொத்தமாக காற்று பாத்தல் என்பார்களே அடிமுதல் வரை அதை வைத்து அப்படிப்பட்ட எல்லோரையும் விசாரிக்க வேண்டும். இதை வேறுபாடு பார்க்கக்கூடாது. இதை சொன்னேன். என்னுடைய நன்மைக்காக அல்ல, என்னையும் விசாரியுங்கள் என்று பேசினேன் மேலையில. 10ஆம் தேதி இப்படி ஒரு கடிதம் அல்ல செய்தி, பிறகு கடிதம் நீக்கிவிட்டோம் என்று பத்திரிகையாளர் சொல்லிவிட்டு எனக்கு கடிதம் வந்தது. சரி, 15 நாள் தவறு இருக்கிறது, பதில் சொல்லிக் கொள்வோம், அதற்குள் இந்த 3-4 நாள் பொதுக்குழு செயற்குழு முடியட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். பொதுக்குழு முடிந்த உடனே அந்த இரவே மாலையில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். கடற்கரையில் கருணாநிதி சொல்லுகிறார், அண்ணா போகும்போது அந்த இதயத்தை என்னிடம் கொடுத்து விட்டார்கள், அந்த இதயத்தில் இருந்த அந்த கனியை வண்டு துளைத்து விட்டது, ஆகவே தூக்கி எறிகிறேன் என்றார்கள். நினைத்து பாருங்கள், நான் என்ன தவறு செய்தேன்? மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள, நம்முடைய நிலைமையை தெளிவுபடுத்திக் கொள்ள தவறு செய்தவரை நீக்கிவிட்டு நல்லவரை வைத்து கட்சி நடத்த வேண்டும் என்று என்னையும் உள்ளிட்டு சொன்னேனே, இது தவறா? இதற்குத்தான் எனக்கு தண்டனை. அதை செய்துவிட்ட அந்த கலைஞர் இன்றைக்கும் சொல்லுகிறார், மக்கள் எல்லாம் மறந்துவிட்டிருப்பார்கள் என்று. இதற்கு ஏதோ ஒரு நன்மைக்காக, அதாவது அவர் உள்ள கருத்து எப்படி சொன்னார், காங்கிரஸோடு ஏதோ நான் பேசிக் கொண்டேனா, ஆகவே காங்கிரசுக்கு நல்லவனாக நடந்து எனக்கு இருக்கிற இன்கம் டாக்ஸ் தொகையை தீர்த்துக் கொள்வதற்காக மறைமுகமாக அதற்காக நான் பேரம் பேசிக்கொண்டு திமுக கழகத்தை குறைக்க வேண்டும் என்று கருதி செய்து நானாக வெளியே போய்விட்டேன். அவர் பிரிந்து போனார். சட்டசபையிலே கூட கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ பேசினார். உடனே மறுத்து சொன்னேன். இன்னும் அவர்களுக்கு அந்த பாவத்தை புகட்டி இதை சொல்லுங்கள் என்கிறார்கள். எம்ஜிஆர் ராமச்சந்திரனை அனுப்பவில்லை, அவர் போய்விட்டார் சுயநலத்துக்காக. நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் சம்பாதித்த பொருளை செலவு செய்து அதற்கு வருமான வரி கட்ட என்னால் முடியாவிட்டால் நான் யாருக்காரிலும் விடமாட்டேன். என் சொந்த சொத்தை விற்றாவதாய் தீர்ப்பேனே தவிர எனக்கு நீங்கள் தயவு காட்டுங்கள் என்று மன்னிக்கவும் கலைஞரை போல் நான் கேட்க மாட்டேன். வழக்கை வாபஸ் வாங்குங்கள் என்று மொரார்ஜி தேசாயை போய் கேட்டார். நான் இன்னும் சொல்கிறேன், மொரார்ஜி தேசாய் இருக்கின்றார். மறைந்து விட்டவரை வைத்துக் கொண்டு சாட்சிக்கு அழைக்கவில்லை. இது ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களை பார்த்தபோது என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய தெய்வமும் இங்கே அத்தனை பேருமாக தெரிகிறீர்கள். ஆகவே உங்களிடம் உண்மை சொல்லியாக வேண்டும்.
அவர் சொன்னார் என்னிடம், கருணாநிதி வந்தால் தண்ணீர் உள்ள வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேட்டார். நான் கேட்டேன், நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்களா? உன்னை கருணாநிதி சொன்னார், இல்லை தவறு செய்யவில்லை. அப்படியான வழக்கு மன்றத்திற்கு போய் ஜெயிக்க விட வேண்டியதானே, எதற்காக வாபஸ் வாங்க வேண்டும்? நான் வாபஸ் வாங்கிவிட்டால் உங்களுக்கு மேலும் கெட்ட பேர் வரும், அது வேண்டாம், வழக்கு மன்றத்தை வெற்றி பெறுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்போது என்ன நடந்தது? 117 என்று பேரம் பேசும்போது அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதனால் அதை வாபஸ் வாங்கியிருக்கின்றார்கள். அது அந்தமையாவுடைய கண்ணியம். இப்போது அவர்களே எதிர்க்கின்ற இவருடைய கட்டுப்பாடு நல்வரவு அது வேறு, அது அரசியல். இவர் சேர்ந்தால் சுயநலத்திற்காக அல்ல. நான் என் மனசாட்சியை சொன்னால் எனக்கு சுயநலம். எனக்கு எதற்காக அந்த சுயநலம் வர வேண்டும்? மக்கள் எனக்கு நான் சினிமாவிலே நடிக்கும் போது ஆதரவு தரவில்லையா? எனக்கு லட்சக்கணக்காக பல தயாரிப்பாளர்கள் பணம் தரவில்லையா? எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன் சொல்கிறார்கள். இப்போது இருப்பதை விட என் கையிலிருந்து அதிகமாக கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார்கள். ஏது பணம்? பிளாக் பணம் தான். ஏன் மறைக்கணும்? கணக்கில் ஒண்ணு பிளாக்ல. அந்த பிளாக் பணம் தான் கட்சிக்கும் செலவு பண்ண, மக்களுக்கும் செலவு பண்ண. எந்த கட்சி தலைவர்களாவது ஒரு இருவர் விட்டு வைக்கப்பட்டிருப்பார்கள். என்னிடம் அந்த பணத்தை பெறவில்லையா? அப்போது நான் லஞ்ச ஊழல் போட்ட அந்த கள்ளப்பணம் வைத்திருப்பதாக யாரும் கவனிக்கவில்லையா? அதற்கு அந்த கள்ளப்பணம் என்று பெயர் இல்லையா? ஆனால் எனக்காக என்ன செய்து கொண்டேன்? நான் ஒரு விதமே என் சம்பளத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பிளாக் மணி தருகிறீர்களே, அந்த பணத்தை ஊழலிகளுக்கு அதிகமாக கொடுங்கள். அவர்கள் கொடுக்க தயாராயில்லை. எனக்கு வேண்டுமென்றால் ₹1,00,000 கொடுப்பார்கள். துணை நடிகர்களுக்கு 25 ரூபாய், 30 ரூபாய், 500 ரூபாய், அதை ஒரு 10,000கணக்காக கொடுக்க அவர் தயாராகவில்லை. இந்த ₹1,00,000 10 பேருக்கு கொடுங்கள் என்றால் கொடுக்க தயாராகவில்லை. என்னுடைய நடிகர் சங்கம் என்று ஒன்று இருந்தது, இப்ப இருக்கிறது. அதை ஆரம்பித்தவர்கள் நான் ஒருவர், அனைத்து இந்திய தென்னிந்திய நடிகர் சங்கம். அதற்கு நான் ஒரு திட்டத்தை கொடுத்தேன். முஸ்லீம் மதத்திலே திருக்குறானை சொல்லி இருப்பது போல் ஒரு பகுதி ஒதுக்கி வைக்க வேண்டும் மற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக என்று. அதுபோல் 100க்கு 10 ரூபாய் பெரிய நடிகர்கள், நல்ல வசதி உள்ளவர்கள் தங்கள் பணத்தில் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும். நலிந்த நடிகர்களுக்கு அந்த பணத்தின் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். சொன்னதுதான் மிச்சம், நடைபெறவில்லை, ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்துதான் வந்திருக்கின்றேன். இங்கே 7 வயது முதல் என்று சட்ட அமைச்சர் சொன்னார். அல்ல 3 வயதில் நான் அந்த பட்டித்த பகுதியை அனுபவித்தவர். 3 நாட்கள் என் அன்னையும் நானும் அண்ணனும் எந்த பதவியும் பணி இல்லாமல், வருமானம் இல்லாமல், வெளியே பிச்சை எடுக்க முடியாத நிலைமையில் கதையை கூட்டிக் கொண்டு தாயார் காலையில் குளிப்பது, கொஞ்சம் தண்ணீரை கொடுப்பது, இப்படி 3 நாட்கள் நாங்கள் சாகிறோம். பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அம்மையார் 2 வீட்டுக்கும் கூடை வேய்ந்திருப்பதில் இடைவெளி இருந்தது, ஒரே சிறுதான். அங்கிருந்து அவர்கள் முகத்திலே கொஞ்சம் அரிசியை கொடுத்து, நீ வயசாச்சின்னு தள்ளி நீ போ, உங்க குழந்தைய போக அது கஞ்சி ஊற்று என்று சொன்னார்கள். அந்த கஞ்சி ஊற்று என்று அந்த சொன்ன தாய் அந்த தராவிட்டால் இந்த தனையன் இப்போது இல்லை, எங்கள் குடும்பமே இருந்திருக்காது. இந்த நிலைமை நாட்டிற்கு வர வேண்டுமா என்று எண்ணினார். அதற்காக சத்துணவு கொடுத்தால் அவர்கள் எல்லாம் பிச்சைக்காரர்களாக்கிறது என்பது என்ன நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை. நேற்றைய முந்தின தினம் நான் தோட்டத்தை விட்டு வெளியே புறப்படும் பொழுது ஒரு 11 வயது பெண் வந்திருந்தது. அழுக்கு சட்டை கிழிந்திருந்தது, கையிலே ஒரு தோப்பை, அது புத்தகங்கள், பாவாடையும் அதற்கு எத்தனை நாளைக்கு அது உண்டு என்று எனக்கு தெரியாது. அது கேட்டது என்ன என்றேன். அது கொண்டே சொன்னது, எனக்கு படிக்க வைக்கணும், எனக்கு ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க என்று கேட்டது. நான் சொன்னேன், முதல்ல போய் சாப்பிடு, அப்புறம் பேசுவோம். இப்ப ஆபீஸுக்கு வர சொல்லி
அதுக்கு சட்ட துணிதான் வாங்கி கொடுத்து அவ்வையகம் என்று இருக்கிறது அவையோம் அனாதைக்கு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைத்து ஆசிரியராக்கி அதை திருமணமும் செய்து வைப்பார்கள். அங்க அனுப்பிவிட்டு அவனும் கேட்க அந்த குழந்தையும் அப்பா அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு. அப்பா இல்ல அம்மா இருக்காங்க, அவங்க ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க, அவர் என்ன அடிக்கிறா உழைக்கிறா வேற வழியில் என்ன செய்து சாப்பிடுறதுனா அங்கங்கே வீட்டுல வேலை செய்து விட்டு நான் படிக்கிறேன். என்ன எத்தனை வயது? 11 வயது. கொஞ்சம் நினைத்து பாருங்க. நமது வீட்டிலே பிறந்த அந்த குழந்தைக்கு அந்த நிலைமை இருந்தால் நாம் என்ன செய்வோம்? இந்த உணர்வு வந்தால் இந்த உணர்ச்சியை உணர்வாக்கி ஊனுக்கு சொந்தமாக்கி ரத்தத்திற்கு அதுக்கு உறைவிடமாக்கி அதை நாம் செய்ய வேண்டிய கடமை என்ற அண்ணாவின் கொள்கையை உள்ளடக்கி நாம் ஒரு கடமை செய்ய முன்வந்தால் அதற்கு பேர் என்ன சொல்லுவது? என்னை விட அனுபவப்பட்டு 7 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு முதல்வர், அதற்கு முன்னால் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், நேரடியாக எனக்கு முன்னால் அதிகமாக கழகத்திலே அரசியலிலே பங்கு கொண்ட கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்தந்த முறையை நீங்கள் கைப்பற்றுங்கள், இந்தந்த அதிகாரிகளும் இப்படி ஒப்புவியுங்கள், உங்களுடைய ஆசை நல்லதுதான், நீங்கள் செய்ய வேண்டிய முறை இப்படிப்பட்டது, என்னுடைய அனுபவத்துக்கு தந்தபடி என்று சொல்ல வேண்டாமா? சட்டசபையில் என்ன சொன்னார்? 15 ரூபாய் மாதம் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து விடுங்கள். இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? வயிற்று சொல்றேன், நான் தான் கொண்டு வந்திருக்கேன், மதுரை கலத்தி இருக்கேன். அந்த 15 ரூபாயும் ஒவ்வொரு நாளும் செவ்வாய் கடைக்கு தான் போகும். அல்லது குழந்தை வீட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மருந்துக்கு போகும். அவசியமா ஒரு துணி வேணும்னா அதுக்கு போகும். இதையெல்லாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டாமா? அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வேண்டும், அவர்களுக்கு உணவு வேண்டும். பசி இல்லை என்றால் அவர் நிச்சயமாக எதுவும் கவனம் செலுத்த முடியும். நான் முன்பே சொன்னேன், வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தபோது அந்த குழந்தைகள் எவ்வளவு திரகாத்திரமாக இருக்கின்றார்கள், எவ்வளவு வலுவாக இருக்கின்றார்கள், எவ்வளவு அறிவோடு செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் பாராட்டி சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய நாட்டில் என்றாவது ஒரு நாள் அந்த நிலை வர வேண்டாமா? 200 கோடி ரூபாய் விரயம் செய்கிறார்கள், தொழிற்சாலை கட்டினார். என்ன இந்த பட்டறை காகித தொழிற்சாலைக்காக 190 கோடி ரூபாய் இப்ப செலவாகிறது. இன்னும் 5% ஆனாலும் ஆகலாம், விலைவாசி உயர்கின்ற காரணத்தால். என்று தொடர்ந்தோ 78, 79 ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி இன்னும் ஒரு ஆண்டுக்குள் அல்லது 6 மாதத்திற்குள் அது திறக்கப்படலாம். எத்தனை பேருக்கு வேலை? ஒரு 3000, 4000 பேருக்கு வேலை கிடைத்தால் அதிகம். உபதொழில்கள் என்ற வகையில் கிடைத்தால் ஒரு 5000 பேருக்கு. அந்த 15,000 குடும்பங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் தொழில் கிடைக்கிறது. இந்த 65 லட்சம் குழந்தைகள் இந்த 5 ஆண்டு காலம் பட்டினி கிடக்க வேண்டுமா? இவர்களுக்கு என்று ஒரு திட்டம், நாடு முன்னேற வேறு வகையிலே தொழில்களுக்கு திட்டம், இப்படி பிரித்து பார்க்க வேண்டாமா? எல்லாம் பெரிய தொழிற்சாலைகள் என்றால் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் என்ன வேலை செய்வது? இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? குழந்தைகளை படிக்க வைக்கும் போது களிமண்ணை கொடுத்து பொம்மை செய்ய சொல்லலாம். இது ஒரு தொழில் தான். சில சமயத்தில் சிலருக்கு இந்த 65 லட்சம் பேருக்கு இதே தொழிலை சொல்லிக் கொடுத்தால் அது என்ன ஆகும்? இன்னும் நான் கேட்டுக்கொண்டே வருகிறேன். படித்திருக்கின்றவர்கள், இங்கே இருக்கின்றவர்கள், பத்திரிகையை படித்து தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள், மற்றவர்கள் சொன்னார்கள் இல்லையோ அவர்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பை பெறாத படித்தவர்கள் நாட்டில் இருக்கின்றார்கள், படிக்க தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு 65 லட்சம் குழந்தைகள் 2 to 10 வயது வரை, அதை 40 லட்சம் குழந்தைகள் 5 to 10 வரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் இந்த 5 ஆண்டு திட்டம் என்று இல்லாமல் ஆண்டுக்காண்டு கொடுக்கின்றோமே, இன்னும் 15 ஆண்டு ஆனால் இந்த 10 வயது அடைகின்ற குழந்தை என்ன வயது இருக்கும்? 25 வயது. இன்னைக்கு ஒரு அரைநிதா சின்ன அழைச்சழைச்சாக்க போதும், கொஞ்சம் சாப்பாடு போதும், அவர்களுக்கு வேறு தேவையில்லை.
படிப்பு படிக்கலாம். 25 வயதாகும் போது அவருடைய தேவை என்ன? குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை? தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்கின்றோமா? எல்லோருக்கும் தொழில் செய்ய தெரிகிறதா? BA படித்தவரை போய் கேட்டால் 2 வருஷம், பொறியியல் இன்ஜினியராக படிப்பதற்கு மினிமம் 2 வருஷம், லா சட்டம் படிப்பதற்கு 2 வருஷம். இதை படித்த பிறகும் அதை அங்கே போய் அந்த பணியை செய்ய கற்றுக்கொள்வதற்கு சில ஆண்டுகள். அதற்குள் எந்த சட்டம் போட்டிருக்கின்றோம்? 28 வயதுக்குள் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றாக வேண்டும் அரசாங்கத்தில். இல்லாவிட்டால் அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை செய்து கொடுக்கும் நிறுவனத்தில் 10 வருஷத்திற்கு முன்பாக 24 வயது உடையவர்கள் பணிந்திருக்கிறார்கள். இன்றும் வேலை கொடுக்கவில்லை. நாட்டிலே வேலை இல்லை. அதற்குள்ள தொழிற்சாலைகள் இல்லை. அதற்குள்ள தொழில்கள் இல்லை. குடிசை தொழில் இல்லை, கிராம தொழில் இல்லை, கைத்தொழில்கள் இல்லை. இது எதுவும் நாம் ஆரம்பிக்காத காரணத்தால் 24 வயதிலே 10 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்து கொண்டவர் இப்போது 34 வயது. அவர்களுக்கு 28 வயது வரைக்கும் தான் இப்ப அதிகப்படுத்தி இருக்கின்றோம். 26, 28 என்று அவர்களுக்கு வேலை கிடைக்காது. அவன் என்ன செய்வான்? தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ அரசியல் என்றால் ஒரு கட்சியை திட்டுவது மட்டுமல்ல அரசியல். மக்களை சிரிக்க வைத்து பேசிவிட்டு திரும்பி போவதல்ல அரசியல். அரசு இயல், அது ஒரு கலை, அது ஒரு இலக்கியம். கல்வியியல், பொருளியல் எப்படி எல்லாம் சொல்லுகின்றோமே, அதுபோல் அரசியல். அரசை ஒரு இயல் இலக்கியமாக்கி இலக்கணம் வளர்த்துக் கொண்டு அதை பணியாற்றும் போதுதான் அது அரசியல். இப்போது அரசியல் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவே அது அவர்களுக்கு உள்ளது. என்னுடைய கவலையெல்லாம் நான் முதலமைச்சர் பதவியே இல்லை, அல்லது இந்த உலகத்திலே இல்லை 15 ஆண்டுகளுக்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். வேறு யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அது உங்கள் கையில். எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது எங்களிடமில்லை, உங்கள் கையில். அப்போது ஆட்சிக்கு வருகிறவர்கள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை அங்கே உட்காரும் போது அவர்களிடம் இந்த 15 வயது 10 வயது இருந்தவர்கள் 25 வயதாக இந்த 45 லட்சம் பேர்கள் படித்து வந்துவிட்டால் ஒரே நாளில் இந்த 45 லட்சம் பேர்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? எந்த அரசால் முடியும்? அதுக்கு என்ன திட்டம் கேட்கிறார்கள்? 72 45 லட்சம் பேர்கள் தான் வேலை இல்லாமல் இருந்தார்கள். 83 12 லட்சம் 10 லட்சம் பேர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த அரசு என்ன செய்தது என்று விவரம் தெரிந்த கருணாநிதி கட்சியிலும் கருணாநிதி கேட்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், 72வது ஆண்டு 10 வயது உள்ள பையன் இப்போதும் 10 வயது உள்ள பையனாக இருக்கின்றானா? இப்போது 21 வயது, அவன் வேலை கேட்க மாட்டானா? நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? எனக்கு முன்னால் பதவியில் இருந்த நீங்கள், அனுபவப்பட்ட நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பிள்ளைகளெல்லாம் இன்று படிக்க வைக்கின்றோமே, உணவு கொடுக்க அது முழுச்சாப்பாடு அல்ல, அது மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் அல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் கொடுக்கின்ற திட்டம் அல்ல. காமராஜர் அவர்கள் முன்னால் இருந்ததை நம்பி அவருடைய ஆசையில் 10 பைசாவுக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு தேவையானதை ஆசிரியர்கள் அங்கிருந்து வசூலித்து சேமித்து அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும். அவர்களே கவனித்து ஒரு நாள் மாறி மாறி ஆசிரியர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். சமையற்காலர் வேலை, பரிமாறுகின்ற வேலை, அதை நிதியை சேர்ப்பது போல சேமிப்பு வேலை 10 பைசா. யூனியன்ல இருந்து 10 பைசா யூனியன் கொடுக்கறதில்லை, அவங்களுக்கே பணம் இல்லை. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சட்டியில சாதம், சாம்பார் சாதம், ஒரு 10 குழந்தை இருந்தாலும் சரி, 100 குழந்தை இருந்தாலும் சரி, இந்த சாதத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு உருண்டையோ 2 உருண்டையோ தான் அவர்களுக்கு கிடைக்கும், பயனரே கிடைக்காது, பணம் இல்லை. இப்ப நாம் என்ன செய்வோம்? அது துணிச்சல் தான்.
அது சொன்னது சரிதான். எல்லாரும் கேட்டாங்க, அதிகாரிகள்லாம் கேட்டார்கள், எங்கிருந்து பணம்? மக்கள் சொல்வார்கள் பணம். இதுதான் என்னுடைய பதில். மக்களுடைய குழந்தைகளுக்காக நாம் திட்டம் எடுத்து கொடுக்கும் போது அந்த பணத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் பேசாமல் இருங்கள். வருகின்ற வரியை, தர வேண்டிய வரியை நாம் கணக்கிட்டு சரியாக வசூலித்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னேன். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் கட்ட வேண்டிய வரியை மக்கள் கட்டினார்கள் என்றால் புதிய வரிகள் போட வேண்டிய அவசியமே இருக்காது. எங்கே வரிகள்? ஒரு வேடிக்கை தெரியுமா உங்களுக்கு? பத்திரிகையை படித்திருப்பீர்கள். இந்த பஸ் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்பது மக்கள் கோரிக்கை. என்னுடைய எண்ணமும் முடிவும் அதுதான். சொன்னார்கள், முத்துசாமி என்னிடம் பேசினார். எல்லாரும் சொல்றாங்க நஷ்டமா இருக்கு, பணம் கிடைக்காது, அதனால கட்டணத்தை உயர்த்தணும். இது அதிகமா பணமே உலக வங்கி கொடுக்காது. நாம் பஸ்களை வாங்கி ஓட்டுகின்றோமே, இந்த பஸ்ஸுக்கு கடன் கொடுப்பது யார் என்றால் உலக வங்கி. இது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஊருக்கு ஏன் பஸ் இல்லை என்றால் எங்களிடம் பணம் இல்லை என்கிற மனம் இல்லாமல் அல்ல. அதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்லுகிறார்கள், கட்டளையிடுகிறார்கள் என்றால் இந்த பஸ் கட்டணத்தை உயர்த்தாவிட்டால் 40-50 கோடி ரூபாய் இன்னும் பிரிவுக்கு கொடுக்கின்றோமே, அதையும் சேர்த்து கொடுக்காமல் நிறுத்திவிடுவோம் என்று கடிதம் வருகிறது. இந்திய அரசாங்கத்தில் இருந்தால் ஏதாவது போராடி கொஞ்சமாவது பெறலாம். உலகம் வங்கி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அமைந்ததல்ல. அவரும் கையேந்தி வாங்குகின்றோம், திருப்பி கட்ட வேண்டும் வட்டியோடு பின்னால். ஆனால் இந்த இடம் அந்த நிலையிலும் நாங்கள் 8000-9000 பேருந்தில் ஓட்டுகிறோம் என்றால் 2000-3000 இருந்த இடத்தில் என்று கணக்கு போட்டு சொன்னால் நாங்கள் எங்கள் கடமையை இரண்டாவதும் எங்களை நம்பி தேர்ந்தெடுத்தீர்களே, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் பின்வாங்கி செய்யாமல் இருக்கின்றோமா? ஏமாற்றுகின்றோமா? நான் ஏமாற்றி விட்டேனா? சின்ன சேலம் என்று கருதுகிறேன். அதை கள்ளக்குறிச்சா தெரியாது, ஞாபகம் இல்லை. பத்திரிகை வந்தது. கருணாநிதி அவர்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்கவில்லை என்றால் அவருடைய பேச்சுதான் அதற்கு காரணமாக அமைந்து விட்டதாம். அவர் சொன்னாராம், நீங்கள் என்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அதை ஏற்றுக்கொண்டாலும் நான் உங்களுக்காகவே சுற்றிக் கொண்டு வருவேன், நான் எங்கும் போக மாட்டேன், அரசியலில் இருப்பேன் என்று சொன்னாராம். நான் சொன்னேனா, நீங்கள் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என் பழைய தொழிலுக்கு நான் போகணும் என்று சொன்னேனா. இதற்காக ராமச்சந்திரன் சினிமாவுக்கு போக வேண்டாம் என்று என்னை தேர்ந்தெடுத்து விட்டீர்களாம். எப்போது பேசினோம்? அதை தேர்தலுக்கு பிறகு. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 80ஆம் ஆண்டு அகில இந்தியாவிலும் அங்கே நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்தபோது ஜனதா கட்சியினுடைய செயல்முறைகள், கட்சிக்குள் இருந்த குழப்பங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்கும் நிலைமை ஏற்படுத்தப்பட்டு விட்டதால் இந்திரா காந்தி அம்மையார் வந்தால்தான் ஒரு நிரந்தரமான ஆட்சி இந்தியாவில் பார்க்க முடியும், குழப்பம் இல்லாமல் ஒரே கட்சி ஆட்சி என்று அதற்கு அவரை ஆதரித்து எங்களை தோற்கடித்தீர்கள். அதற்கு பிறகு சட்டசபைக்கு தேர்தல் வந்தது. எங்களை டிஸ்மிஸ் செய்துவிட்டு காரணம் சொல்லவில்லை. நான் அதையும் கேட்டேன், மக்கள் என்ன காரணத்திற்காக எங்களை டிஸ்மிஸ் செய்தீர்கள்? அதற்கு மக்கள் சொல்லுகிற பதில்தான் தேர்தல் முடிவாக இருந்தது. நான் சொன்னேன், இது எங்களை உட்கார வைப்பதும் வெளியேற்றுவதும் எங்களுடைய எஜமானர்களாக தமிழ்நாட்டு மக்கள். நான் யாருமும் போய் கேட்க வேண்டியதில்லை. இது என்னுடைய முறை, முடிவு. அண்ணா சொன்னதுதான். எனக்கு பிரச்சனைகள் வந்தால் நான் மக்களிடம் வருவேன், வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் நானும் சொன்னேன். கருணாநிதி என்ன சொன்னார்? தேர்தலுக்கு முன்பாகவே நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் என்பது முடிவு. நீங்கள் வாக்களித்தவரை எண்ணி பார்த்து அது யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ, எந்த கட்சிக்கு பெரும்பான்மையாக கிடைக்கிறதோ அந்த கட்சியில் உள்ளவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களே யாரை முதலமைச்சராக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ
அப்போதுதான் முதலமைச்சர் ஆக முடியும். எல்லாம் உங்கள் கையில் தான். இவர் என்ன கேட்கலாம் சொல்லுகிறார், எனக்கு பதவி ஆசை இல்லை, எனக்கு பதவி வேண்டும் என்று இல்லை. ஆனால் நான் அப்படி சொன்னேன், அதுக்காக தான் தோற்கடித்து விட்டீர்கள். என்ன நிலைமை? அப்போது இந்திரா காந்தியிடம் கேட்கலாம், இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் என்னை முதலமைச்சர் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். யாரும் கேட்கிறார். தன்மானம் உள்ள ஒரு தமிழக தலைவன், இன்னும் நான் கொஞ்சம் மதிக்கிறேன் அவரை, தமிழிலே புலமை உள்ளவர், ஆற்றல் உள்ளவர், நிர்வாகத்தை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் இந்த தன்மானம் அப்போது எங்கே போயிற்று? 77 அதற்கு முன்பாக 67 நாம் இன்னொரு வழியா போய் கேட்டோம். அண்ணா கேட்க சொன்னார், எனக்கு முதல் மந்திரி பதவி நாங்கள் வெற்றி பெற்றார் என்று. மக்கள் தீர்மானிக்க வேண்டும், அந்த கட்சி தீர்மானிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா. அதை விடுத்து எனக்கு முதல் மந்திரி பதவி உண்டு என்று சொல்லுங்கள், நாம் அதையும் சேர்த்துக் கொள்வோம், கூட்டணி வைத்துக் கொள்வோம் சொன்னார்கள். அதுக்கு மக்களிடம் நான் கேட்டேன், நீங்கள் எங்களை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா, இந்திரா காந்தி அம்மா எங்களை நியமிக்கப் போகிறார்களா? அது நியமனம், இது தேர்தல். இது கூட கருணாநிதிக்கு தெரியாமல் இல்லை. வேறு காரணத்தால் அவர் கேட்டார்கள் என்றால் பாதி பாதியாக சேர்த்துக் கொண்டார். 117 என்றார். 117 வந்துவிட்டால் 234 யாருக்கு முதலமைச்சர் வரும்? ஆக நான் முதலமைச்சர் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். இவருக்கு இப்போது பதவி ஆசை இல்லையா? அவர் கேட்டிருக்க வேண்டாமா? நான் 7 வருஷம் இருந்துட்டேன், அன்பழகன் இருக்கார், இல்ல இன்னும் பெரியவர்களா இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க, எங்க கட்சிக்கு கொடுங்க, எங்க கட்சிக்குத்தான் அது உண்டு என்று சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் புரிஞ்சுக்குவேன். அப்படி அல்ல, நான் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஒத்துக்கொண்டார்கள், மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் யார் சொல்வதற்கு நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு தேவையானவர்கள் யார் நிறைவேற்றி தருகின்றாரோ அவர்தான் முதலமைச்சராக வேண்டும். அவர்களுடைய நண்பர்கள் அவர்கள் உதவி செய்கின்றவர்தான் இந்த கட்சியிலே நிச்சயமாக அமைச்சராகவோ பதவி உள்ளவராக வர வேண்டும். நான் மனம் விட்டு சொல்கின்றேன், எங்கள் கட்சியிலே தவறு செய்கிறார்கள், தவறு செய்யாதவர்களே கிடையாது என்று நான் சொல்லவில்லை, தவறு செய்கிறார்கள். அவரை நாளடைவில் ஒருவராக நீக்கிக் கொண்டே வருகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் இல்லை. நேரம், காலம், சூழ்நிலை, சுற்றுச்சார்பு இவரை வைத்துக் கொண்டு எழுத்துக்காரிகளை முடிப்பதற்காக அவரை வைத்துக் கொண்டு சிலரை வெளியே அனுப்புகிறோம், பதவிகளை கொடுக்கிறோம், திருப்பி அனுப்புகிறோம், அவருக்கு அறிவுறுத்துகிறோம். இந்த நடவடிக்கை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை கட்சியில் இருந்து அமைச்சர் வரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதை நான் செய்வேன். என்னை இந்த கழகத்திலே இருக்கின்ற மூத்தவர்கள் பெரியவர்கள் எல்லாம் கூட என்னை வெறுத்தாலும் தவறு செய்தால் நிச்சயமாக நாட்டுக்கு முன்னே நின்று இவரை ஆதரியுங்கள் என்று இந்த ராமச்சந்திரன் கேட்க மாட்டான் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த கருணாநிதி இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு வேதனை வருகிறது. நான் எப்போதும் சொல்வதை இந்த கூட்டத்தில் சொல்லியே ஆக வேண்டும். குழந்தைகள் எல்லாம் தட்டை ஏந்தி கொண்டு வருகிறார்கள், புஸ்தகங்களை ஏந்தி கொண்டு போகிறவர்கள். ஆகவே இந்த பாவத்தை செய்கிறார்கள், பிச்சைக்கார ஆக்கிறார்கள், இது நியாயமா என்கிறார் கருணாநிதி அவர்களே. கோவையில் இப்ப சொல்லக்கூடாது வச்சிருந்தேன். அவர் வாழ்க்கை துணைவியோடு சூழலிலே குடியிருந்தார். நான் ராமநாதபுரத்தில் கோவையிலே தங்கியிருந்தேன் ஒரு வீட்டில். நான் காங்கிரஸ்காரன், அவர் தேர்தல் கட்சி. திடீரென்று பிளேக் ஆரம்பித்தது. அப்போது ஆண்டுக்கு ஆண்டு பிளேக் நோய் வரும். அந்த நோயால் மக்கள் எவ்வளவு அவதிப்படுவார்கள், எத்தனை பேர் சாவார்கள் என்பதற்கு ஒரு கணக்கே இருக்காது. சிலருக்கு ஞாபகம் இல்லாவிட்டால் அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும், எலி செத்து கீழே விடும், ஏன் என்று பார்க்கக்கூடாது. அந்த எலியில் இருந்து வெளியேறுகின்ற விஷக்கிருமிகள் மக்களை பார்த்தாக்கும். அந்த மக்களுக்கு நோய் வந்து அவர்கள் சாவாக அந்த கிருமிகள் எலியை போய் பற்றிக் கொள்ளும்.
இப்படி ஒரு லொகேஷன், இதற்கு எந்த மருந்தும் இல்லை என்று அவரைப்பட்ட நேரத்தில் அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் எல்லோருக்கும் இருக்கின்ற அந்த ஆசை, எனக்கும் இருக்கின்ற ஆசைதான், எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஆசைதான். அந்த வகையில் வாழ்க்கை துறை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஊருக்கு அனுப்பிவிட்டு என்னோடு நான் காங்கிரஸ்காரன், அவர் செய்தியாளர். இதற்கு மேல் நான் இப்ப ஒன்று சொல்ல வரவில்லை. இந்த உறவிலிருந்து அவர் நிலைமை என்ன என்று எனக்கு தெரியும். நான் பணியோடு கேட்கின்றேன். நானும் ஒரு பத்திரிகையை தொடங்கி வங்கியில் இருந்து கடன் வாங்கினேன் என்று சொல்லி ஒரு 5 மாடி கட்டிடம் கட்டி இன்னொரு பக்கத்தில் வேறு நிலங்கள் வாங்கி வீடுகள் கட்டி ஒவ்வொரு வீடும் வைத்துக் கொண்டு மக்களுக்கு கணக்கை காட்டிவிட முடியும். என்ன பணம் பேங்கில் வாங்கி கொடுத்திருக்கேன், வாங்கிட்டு இருக்கு. வங்கியிலிருந்து வாங்கிய பணத்திற்குள் தான் அந்த கட்டிடம் கட்டப்பட்டா என்று கேட்டால் அதனுடைய விலை வேறு மாதிரியாக இருக்கும். 2 லட்சம் கணக்கு என்றால் அது 15 லட்சம் விலை உள்ளதாக இருக்கும். இதை இந்த ராமச்சந்திரன் செய்யவில்லை என்பதை கருணாநிதிக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் தோழர்களுக்கும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். ₹1,00,000 கொடுத்தார், 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார் என்றால் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த ராமச்சந்திரன் இன்றும் செலவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்னை லஞ்சம் வாங்கினேன் என்று சொன்னால் அது அவர்களுக்கு நல்லதல்ல. யாராவது பணம் கொடுத்தால் இப்போது கூட வாங்கிக் கொள்வேன். கட்சிக்கார் என்னிடம் ஒரு பைசா கிடையாது. நான் பாக்கெட்டில் போட்டா ஏதாவது மூக்குக்கு மருந்து போடுறது இருக்கும், அது ஏதாவது சாக்லேட் இருக்கும். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பொய் சொல்லுவது எத்தனை நாளைக்கு அந்த பொய் சொல்லி காப்பாற்றிக் கொள்ள முடியும்? காலையிலே தெரிய வைத்தால் தெரியாவிட்டால் 1 வாரம் கழித்து தெரியாதா, 2 வாரம் கழித்து தெரியாதா? சத்துணவு திட்டம் கொண்டு வந்தபோது என்ன சொன்னார்கள்? இது ஒரு ஸ்டண்ட், ஏன்னா சினிமாவை ஸ்டண்ட் பண்ணி பார்க்கணும், அதனால அதையே சொல்லிவிட்டார். அதற்கு போது சொன்னார் இது 1 மாதம் கூட போகாது. அதற்கு போது சொன்னார் இது 100 நாள் படம், 100 நாள் ஓடி அதோடு நின்று போவோம். நான் கேட்கிறேன் தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த சாதம் போடுவதற்கு இந்த 100 நாள் கணக்கு வைக்கணுமா? ராமச்சந்திரன் கையில இருந்தா பணம் செலவு பண்றேன், நீங்க கொடுக்கின்ற வழிபாட்டிலிருந்து நான் செய்கின்றேன். எத்தனை பேர் குறை கூறினார்கள், இன்று எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள். இது நடக்காது என்று எண்ணினார்கள். எனக்கு தமிழக மக்களை பற்றி தெரியும். சினிமாவிலே நான் சொன்னதை காதல் காட்சியை பார்க்க மறந்திருப்பார்கள், சண்டை காட்சியை பார்க்க மறந்திருப்பார்கள், நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்ன பாட்டை மறந்திருக்க மாட்டார்கள். சமதர்ம சமத்துவம் இந்த நாட்டில் வர வேண்டும், அண்ணாவின் கொள்கை வர வேண்டும் என்று சொன்னதை இந்த நாடு மறக்கவில்லை. இதை எதற்கு சொல்வது என்றால், நான் வேறு விதமாக நடித்து பழகி அதன் விரைவாக உச்சகத்திற்கு வந்தேன் என்ற ஒரு கற்பனை உலகத்தை நான் என்றும் சஞ்சரித்ததில்லை. இப்போதும் சொல்லுகிறேன், எந்த ஒரு நடிகனும் ஒப்பந்தம் செய்யும் போது ஒரு ஷரத்து போட்டிருக்கின்றேன், அது போட்டதில்லை. நான் 2வது பார்ட்டி என்று குறிப்பிடப்படுவேன், 1வது பார்ட்டி என்று பல தயாரிப்பாளர்கள் பெயர் குறிப்பிடப்படும். அந்த ஷரத்து என்ன தெரியுமா? 2வது பார்ட்டியின் எழுத்து மூலமாக அனுமதி இல்லாமல் கதையோ உரையாடலோ பாடலோ காட்சிகளோ அமைத்து படம் பிடித்து வெளியிடக்கூடாது. அவர் 20 லட்சம் 25 லட்சம் பணம் போட்டு படமெடுக்கின்றவர்கள் இந்த நிபந்தனை போட்டால் எத்தனை பேர்கள் என்னை வைத்து படம் எடுப்பார்கள்? ஆனால் அவர் நம்பினார்கள். எம்.ஜி. ராமச்சந்திரன் இந்த ஷரத்து போட்டது மக்களுக்கு தேவையான கொள்கை சொல்ல வேண்டியதாக இருக்கும், இல்லாவிட்டால் தவிர மாட்டான், அதை மக்கள் வரவேற்கிறார்கள் என்று உங்களுடைய பாதுகாப்பில் நான் அந்த விதியை போட முடிந்தது. அதை கவனிக்க வேண்டும். இங்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்றால் உங்கள் பாதுகாப்பில் கொண்டு வருகிறேன் தவிர வேறு எந்த பாதுகாப்பிலும் இல்லை. என்னை பற்றி கூட நான் நினைத்துக் கொள்ளவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் சொல்லுகிறேன், பாடத்திட்டங்களை மாற்றியாக வேண்டும்.
15 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற எந்த அமைச்சர்கள், எந்த அமைச்சு, எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சுமையை வைத்துவிட்டு போக நீங்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை. எனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் என்னை ஆதரிக்கின்றவர்களுக்கு நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததால் நான் முதலமைச்சராக இருக்கின்றேன். எண்ணிக்கை குறைந்திருந்தால் நான் முதலமைச்சர் அல்ல. நான் சொன்னதை செய்வதற்குரிய திறமையும் எனக்கு இருக்காது, எனக்கு அதிகாரமே இருக்காது, எதையும் செய்ய முடியாது. ஒரு காலம் நினைத்து பாருங்க. அந்த நம்பிக்கை என்ன? மக்கள் நான் சொல்வதை நம்புகிறார்கள், இது மக்களுக்கு தேவை என்கிறார்கள். ஆகவே நான் சொல்லியாக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த பணம் வேண்டாம், பணமும் வேண்டாம். இது மக்கள் உணர்ந்தார்கள். எம்ஜிஆர் படத்துக்கு போனால் ஏதோ ஒரு மாடல், ஏதோ ஒரு கொள்கை, ஒரு தத்துவ முறை அது இருக்கும். குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றாவது காட்சி இருக்கும். அது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாவது ஒரு காட்சி இருக்கும். பெண்களுக்கு மரியாதையை தாய்த்துவதற்கு கொடுக்க வேண்டும் என்ற கொள்கை அதை காண்பிக்கப்பட்டிருக்கும். இந்த நம்பிக்கை இருந்தது. எத்தனை இளைஞர்கள் எம்ஜிஆர் மன்னர்கள் வைத்தார்கள் என்றால் அந்த கொள்கையை ஈர்த்துத்தான். காதல் காட்சிகள், சண்டை காட்சிகள் காட்சிகளை மாற்றம் வைத்தவங்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாண்டிச்சேரியிலிருந்து எனது கட்சி, எனது மன்றத்தை சேர்ந்த இவங்க நண்பர்கள் எனக்கு மாலை அணிவித்தார்கள். தீநகரில் இருக்கின்ற இந்த ஆபீஸ் கூட ஒரு முதியவர் இருந்தார். அவர்கள் முதுமை அடைந்தவர்கள். தாய் வந்த சுருக்கெல்லாம் போட்டு பாராட்டிட்டு மாலையும் போட்டு நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லதான் செய் என்று சொன்னார்கள். சினிமாவில் இருக்கின்ற நேரம் நான் முதலமைச்சராக வந்த நேரம் அல்ல. அப்போ கொஞ்சம் உள்ள பண்ணிட்டு மரபா சொல்லுன்னாங்க தன் பையன்கிட்ட. எனக்கு என்ன புரியல, என்னப்பா அம்மாவை சொல்லாம நீ சொல்றேன், அவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. சொல்லுங்க, நீங்க இதே கணியில காதல் காட்சி நிறுத்தி அம்மாவுக்கு பிடிக்கல. எம்ஜிஆர் படத்துக்குமா இப்படி இனிமேல் எம்ஜிஆர் படத்துக்கு கூட போகக்கூடாது போல இருக்கு என்று அந்த தாய் சொன்னாங்க என்றால் அது ஒரு தாயினுடைய வார்த்தை அல்ல, தமிழ் பண்பாட்டின் வார்த்தை என்பதை நான் உணர்ந்தேன். அந்த இணைய காட்சிகளை இன்னும் இருந்ததெல்லாம் எடுக்க சொன்னேன். அதற்கு பிறகு அந்த மாதிரி காட்சி நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அது ஒரு சப்போஸ் இப்ப இங்க இருக்க இது எதற்கு சொல்கிறேன் என்றால், ஏதோ எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் சினிமா ரசிகர்கள் என்று கருதுகின்றார்கள். அல்ல, கொள்கை பிடிப்பாளர்கள், கொள்கை பண்பாளர்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 25-20 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் மன்றத்திலே செயலாளராக இருந்தவர் இன்று என்ன வயது இருக்கும்? அந்த 16-18 வயது வைத்துக் கொள்ளுங்கள். 20 வயது, 38 வயது ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம். தான் குழந்தைக்கு வாழ்க்கை தர வேண்டியவராக இருக்கலாம். அவர் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்னிடம்? அங்கே இவரை பாராட்டினோமே, வாழ்த்தினோமே, எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று மன்னர்களெல்லாம் வைத்து வாழ்த்தினோமே, மாலைகள் போட்டோமே, அறிவுரை வாங்கினோமே, இவ்வளவு செய்து இந்த குடும்ப தலைவராக இருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை இந்த குழந்தைகளுக்கு கூட செய்யவில்லையே என்று அவர் கேட்க மாட்டார்களா? இவ்வளவு நம்பிக்கையோடு நாம் வாக்களித்தோமே, நாடாளுமன்றத்திற்கு வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்தோம், இவரை டிஸ்மிஸ் செய்தாக நியாயம் அல்ல, இவர்கள் வரட்டும் திரும்பவும் என்று நம்பி செய்தீர்களே, அதை நான் நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆகவேதான் படிப்பிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்து இன்று அதோடு போராடி கொண்டிருக்கிறேன். அறிவு வகையில் எல்லோரையும் அழைத்து வெளியே இருக்கின்ற பெரிய அறிஞர்கள் மக்களையும் கலந்து கொள்ள சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றேன். 2 வயதிலிருந்து இப்போ இன்னும் அது நிரந்தரமாக அந்த அமைப்பு இருந்தாலும் நான் நினைக்கின்ற வகையில் அது சுத்தமாக ஒரு பன்மனை போல, குழந்தைகளின் கல்லூரி போல அது இல்லை. அந்த அமைப்புகளை மக்கள் கவனித்து அரசுடைய ஊழியர்களுக்கு சொல்லி அதை கண்காணித்து வந்தால் எதிர்கால குழந்தைகளுக்கு நாம் ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை உருவாக்கி தருவோம் என்பதை நான் இங்கே பண்பும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என் ஆசை என்ன? 2 வயது 3 வயது, அந்த 3 வயது ஆவதற்குள் தொடங்க வேண்டும். ஆறாவதா எழுதுவதற்கு, ஏபிசிடி எழுதுவதற்கு
அது கற்றுக்கொள்வதற்கே 4 மாதம் 5 மாதம் ஆகும். சோம்பேறித்தனம் தோன்றும், அழுகை வரும். அது விளையாட்டாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தையை போட சொல்லி எழுத சொல்லி அதற்கு போட்டி மனோபாவத்தை உண்டு பண்ணி நான் உன்னை விட நல்லா எழுதுறேன்பா என்று சொல்லுகின்ற ஆசையை ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். அந்த பக்குவத்தை கொடுக்க வேண்டும். ஏன் எஸ்எஸ்எல்சி வரையில் தோல்வித்தாரம் படித்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் இந்த பணியை செய்வதற்குத்தான். இது உத்தரவில் உண்டு இன்னும் அமலாக்கப்படவில்லை. அதுவும் அமலாக்கப்பட வேண்டும். அப்போதே அவர்களுக்கு வாழ்க்கையிலே இல்லாத ஏதோ உலகத்தில் உள்ள கணக்குகளை சொல்லாமல் வாழ்க்கையில தெரிஞ்சு எத்தனை குழந்தைங்க இருக்கீங்க? 4 குழந்தைங்க இருக்கிறோம். இந்த 2 குழந்தைகள் போனா எவ்வளவு? 2 குழந்தை, இன்னும் 2 குழந்தை சேர்ந்த 6 என்று இந்த சேர்க்கை, பிரிவு, குறைத்தல் இதெல்லாம் அதை வந்துவிட வேண்டும். இந்த எண்ணம் எனக்கு எப்போது வந்தது என்றால் குழந்தைகள் என்றுதான். என்னுடைய 7வது வயதில் நான் டெசிமல் கணக்கு போட்டிருக்கிறேன். இந்த தமிழ் கணக்கெல்லாம் செய்ய வராது. டெசிமல் கணக்கு ஆங்கிலத்தில் இசைக்கட்டும் போட்டுருவேன். எதற்காக போடுகிறான் என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆன்சர் சரியா இருக்கும். ஏன்னா என்னுடைய தமையனா என் தந்தை இருக்கும்போது, மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது, பிரின்சிபாலாக இருக்கும்போது வீட்டில் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று அவர் கட்டளை. அவர் ஆங்கிலம் பேசி பேசி அதை படித்து அவர் 15 வயது என்று நினைக்கிறேன், 16 வயது. அவர் பள்ளிக்கூடத்தை அழிச்சுவையில் சேரும் பொழுதே அவருக்கு இங்கிலீஷ் தாராளமாக எழுத படிக்க தெரியும். அதை நான் வீட்டில் பார்த்துக் கொண்டிருப்பேன். அந்த புத்தகத்தை பார்த்து பார்த்து அவர் போடுகின்ற முறையை கண்டு அதை நான் ஆன்சர் போட்டு விடுவேன். இப்போது கேட்டா போடுவேன்னு தெரியாது. என்ன காரணம்? என்னிட மூத்தவர்கள் வீட்டிலே இருக்கின்றவர்கள் படிப்பதை நான் கேட்டேன். அது மட்டுமல்ல, அந்த படிப்பதை நான் புரிந்து கொண்டேன். போடுகின்ற முறை எனக்கு பழக்கப்பட்டு விட்டது. அதனுடைய அடிப்படை என்ன, நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரியாது. கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் போடுதுன்னா போட்டுருவேன். இதேதான் உங்களுக்கு சொல்கிறேன். கிராமத்திலே உள்ள பசியுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அங்கே பள்ளிக்கூடம் இல்லாமல் படிப்பதற்குரிய பாடத்திட்டங்களை அனுபவத்தில் பல பயிற்சி கூடம் இல்லாமல் படித்தால் நகரத்திலே இருக்கின்ற குழந்தைகளோடு கிராமத்திலே இருக்கிற குழந்தைகள் எப்படி போட்டு போட முடியும்? நான் பலதான சொல்லியிருக்கேன். ஒரு 60-70 வயது 80 வயது ஒரு முதியவர் கிராமத்திலே இருந்து கிராமம் அங்கிருந்து மெட்ராஸுக்கு வர்றார். சென்னைக்கு வந்து தன் சொந்தக்கார வீட்டுக்கு வர்றார். பெரிய பணக்காரா அவர் உத்தியோகஸ்தர். அங்கே பார்க்கிறார். எப்படியாவது ஒரு அவசர விஷயம் உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா, என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்குன்னா 3-4 வயசு. ஏன்பா ஏன் பார்த்தா நீ போன் பண்ணுங்களேன். போனா அவருக்கு தெரியாது. இந்த பாருங்க இதை எடுத்து டயல் பண்ணி பேசுங்க, தெரியாது. வயது 80. அவரும் விவசாயத்தை பற்றி கேட்டால் பெரிய அறிவியல் கற்றுக்கொண்ட துறையை தேர்ந்தெடுத்த பட்டங்களை பெற்ற ஒரு அதிகாரிக்கு தெரியாததை அவர் சொல்ல முடியும். அனுபவம். இங்கே அவருக்கு 4 வயது குழந்தை அனுபவத்தால் ரிசீவரை எப்படி எடுத்து அந்த சுழற்சி அந்த நம்பரை போட்டு அது ஹலோன்னு சொல்லி பேசுங்க என்று காலில் கொடுக்கும் அந்த முதியவருக்கு தெரியாது. இதையும் அந்த குழந்தையும் இந்த தொலைபேசியை பற்றி கேள்வி கேட்டு பதில் என்ன பதில் வரும்? இந்த நிலைமை நாட்டிலே இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டாமா? எப்போது பார்த்தாலும் பிற்பட்ட சமூகம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், தாழ்த்தப்பட்ட சமூகம் எங்களுக்கு விசேஷ கல்வி கொடுங்கள். இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த மக்கள் தாங்களே படித்து முன்னுக்கு வந்து எனக்கும் இந்த மாநிலத்திலே, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே மக்களோடு சமமாக அறிவியலிலே போட்டி போல திறமை இருக்கிறது சொல்கின்ற நான் எப்போது வரும் நிச்சயப்படுத்தி வைத்து விட்டோம். இந்த ஜாதி, இந்த இனம், இந்த சமூகம் இவர்களுக்கெல்லாம் சலுகைக்கும் அறிவுக்கும் நான் சினிமாவிலே நடிக்கிறேன். புரிய வருகிறார். அவருக்கு இருக்கின்ற அனுபவம் எவ்வளவு இருக்கும், எனக்கு இருக்கின்ற அனுபவம் என்ன இருக்கும்?
நான் நடிக்க தெரியாவிட்டாலும் நடிப்பது என்ன என்பதை சொல்லுவதற்கு என் அனுபவம் உதவி செய்யும். நாங்கள் இருவரும் பரீட்சை எழுதினால் அவருக்கு 30 மார்க்கு, எனக்கு 99 மார்க். இந்த 99 மார்க் வாங்க எனக்கு சமமாக அவருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்றால் இடம் கிடைக்குமே தவிர அந்த அனுபவ அறிவு இருக்குமா? அதுபோல்தான் இந்த படிப்பு. என்னுடைய ஆசைகள் தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம், அதை மாற்றக்கூடாது. பின்பற்ற சமூகத்திற்கு என்று 50 வைத்திருக்கின்றோம், அதை மாற்றக்கூடாது. ஆனால் இன்னும் 15 ஆண்டுகளுக்குள் மற்ற ஜாதியாரோடு பணவசதியில் உள்ள குடும்பத்தை தொடர்ந்து படித்திருக்கின்றவர்களோடு சமமாக இந்த குழந்தைகள் படித்திருக்கிறது, படிக்க தெரியும், பரீட்சை எழுத தெரியும், தேர்வு பெறும் என்ற நம்பிக்கையை அவருக்கு கல்வி மூலம் ஊட்ட வேண்டும். அதற்கு உத்தரவிட்டிருக்கின்றேன். நிறைய நடைமுறைக்கும் அது ஆரம்பிக்கப்படும். ஒரு குழந்தை அந்த பள்ளிக்கூடத்திலே வகுப்பிலே கொஞ்சம் அறிவிலே பின்தங்கி இருக்கிறது என்றால் அதில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தாமதப்படுத்தி 1 மணி நேரம் அதிகமாக அவர்களுக்காக மட்டும் கல்வியை சொல்லித்தர வேண்டும், பாவங்களை சொல்லித்தர வேண்டும். அதற்கு கொஞ்சம் அதிகமாக ஊதியம் கொடுக்கலாம். இப்படி கற்றுக் கொடுத்தால் அவர் ஏன் வரமாட்டார்கள்? டியூஷன் வைத்துக் கொள்ள வசதி உள்ளவர்கள் குழந்தைக்கு வைத்திருக்கிறார்கள். விவசாய குடும்பத்திலே, உழைக்கும் குடும்பத்திலே, உழவர் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எங்கு போய் டியூஷன் வைத்துக் கொள்வது? சரி, பதிவு முடிஞ்சா அதான் அந்த கழனி போயிட்டு வருவோம். இதுதான் அந்த குழந்தை என்ன செய்யும்? எப்போது படிக்கும்? இதற்காகத்தான் உணவையும் கொடுத்து பள்ளிக்கூடத்திலே பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டும். அந்த பாடத்திட்டங்கள் 5 வயதிலிருந்து 10 வயது உள்ள குழந்தைகளுக்கு ஒரு பாடம். அது அறிவு அடிப்படையிலே, நுணுக்க திறமையிலே, விஞ்ஞான அறிவிலே தொடர்பு கொள்ளக்கூடிய ஆரம்ப கட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 16 வயது அடையும் போது அவர்களுக்கு பயிற்சி, அங்கே ஒரு தொழிற்சாலை இருக்க வேண்டும். இவர்கள் பரந்ததும் அந்த நிறுவனம் ஒரு குழந்தைகள் வேலை செய்தா அவர்களுக்கு வேலை செய்கின்ற நேரத்தை என்ன வேலையை கொடுக்கின்றோமோ தொடக்கத்தில் சொல்லிக் கொடுப்போம். ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள அந்த வேலையை அவர் செய்ய ஆரம்பிப்பாங்க, அந்த வயசுக்குரிய சக்தியோட. அப்பொழுது அந்த நிறுவனத்திற்கு லாபம் பெறுகிறது. தொழிலாளர்கள் வேலை செய்வது போக இந்த குழந்தைகள் பயிற்சியினால் சில தொழில்களிலே கொஞ்சம் விரிவாக பொருள் உற்பத்தி நடக்கும். இந்த பொருள் உற்பத்தி அதிகமாகும் போது லாபம் வரும். லாபத்திலே இந்த 16 வயசிலே போய் தொழில் பயிற்சி கற்றுக்கொள்கின்றவர்கள் அவர்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கப்படும். வாரத்துக்கு இத்தனை ரூபாய் என்று அவர் பெயரிலே வங்கியிலே போடப்படும். குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வரும். படித்து என்ன செய்ய போகிறோம் என சந்தேகம் இல்லாமல் இந்த தொழில் எனக்கு இருக்கிறது, எப்போதே வருமானம் வருகிறது, இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து போனால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு வேலை கொடுப்பார்கள், அந்த வேலையை விரிவுபடுத்துவார்கள். அந்த தொழிற்சாலையை அந்த விரிவுபடுத்தும் போது மற்றவர்களுக்கு கிடைத்த தொழிலாளர்களுக்கு சம்பளங்கள், பாதுகாப்புகள் அனைத்து இந்த குழந்தைக்கு கிடைக்கும். நான் இதை கற்பனை உலகத்திலே சொல்லவில்லை. வெளிநாடுகளிலே சில நாடுகளை நடைபெறுகிறது. பிரான்சிலே போனால் சில இடங்களில் பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற குழந்தைகளை கணக்கு போடுகின்றார்கள். எந்த குழந்தை திறமையாக படிக்கிறது, அது அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு போகிறது, அரசுக்கு வருகிறது. அரசு அது தயாராக அந்தந்த தொழிற்சாலை நிறுவனங்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுகிறது. அந்த வயது முடிந்து படித்து வெளியே வரும்போது அவருக்கு சான்றிதழ் பெற்று வந்தால் உடனே இந்த இடத்தில் உனக்கு வேலை இருக்கிறது, போய் வேலையை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகின்ற அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் நாம் செய்யக்கூடாது?
எல்லோருக்கும் கல்லூரி வேண்டும் வேண்டும், எல்லோருக்கும் வேலை வேண்டும் வேண்டும். ஒரே தொழிலா? நெசவு தொழில் மட்டும்தானா? இங்க என்ன நடக்கிறது? ஒரு தொழில் ஆரம்பித்து அதை யாரும் கண்டுவிட்டால் எல்லோரும் அதே தொழிலுக்கு போய்விடுகிறார்கள். வேறு தொழில் இல்லை. பின்னால் ஒரு 5-6 ஆண்டுகள் கழிந்த பிறகு பொருள் ஜாஸ்தியாக வந்துவிட்டது, அதிக உற்பத்தியாகிவிட்டது, யாருக்கும் அது வேலை கொடுக்க முடியவில்லை என்று சம்பளம் அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவிற்கு பொருளை விற்க முடியவில்லை என்று நிலைமை வருகிறது. கருணாநிதி என்ன சொல்லுகிறார்? அன்றிலிருந்து விலைவாசி தெரியுமா? இப்போது இருக்கிற விலைவாசி தெரியுமா? நான் பணியோடு இங்க இருக்கிற பெரியவர்களுக்கும் அதே சமயத்தில் பொய் சொல்லுகின்ற கருணாநிதிக்கும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவர் 1976 இன்று அதை கணக்கு போடுகிறார். போட வேண்டிய கணக்கு எப்போது, எந்த ஆண்டிலிருந்து? 1971 நீங்கள் 180க்கு இதற்கு மேல் எங்களை நான் திமுக எங்களை தேர்ந்தெடுத்த அந்த காலத்திலிருந்து இவர் பதவிக்கு விலக்கப்பட்டாரே 1976 ஜனவரி கடைசி நாள். அதுவரையும் சொல்ல வேண்டும். 1976 ஆண்டு முழுவதும் இறங்கிய பதவியில் இருந்தார். 76 83 வரைக்கும் கணக்கை பாருங்கள் என்றால் அது சரியல்ல. 71 83 வரையும் பாருங்கள். ஒரு பொருளாதாரம் எனக்கு அதிகம் தெரியாது, கொஞ்சம் சொல்ல விரும்புகின்றேன். இது ஒரு சக்கரம், எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. குழந்தையும் தெரிந்து நாளைக்கு அதை பற்றி கணக்கில் போட்டு பார்க்க வேண்டிய ஒன்று. 1971 ஆண்டு 74 ஆண்டு ஒரு சவரன் விலை என்ன, இன்று என்ன விலை? திடீரென்று ஒரே நாளில் 1900 1800 வந்ததா? கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயர்ந்தாயிற்று. பீக் பீரியட் என்பார்களே, உச்சகட்டம், அந்த இடத்துக்கு போயிட்டு 79 78. என்ன காரணம்? இந்தியாவில் மட்டும்தான் தங்க விலை ஏற்றம், உலகிலேயே ஏற்கப்பட்டது. பொருள் விலை இருக்கிறது, இங்கு மட்டும்தானா? அம்பாசடர் கார் முன்பு என்ன விலை? 30-35,000 இன்று 60-70,000 விலை. சரி, ஒரு தொழிலாளியினுடைய வருமானம் 1971 ஆண்டு எவ்வளவு, இப்ப 83 ஆண்டு எவ்வளவு கணக்கு போட வேண்டாமா? இந்த பணம் அதிகமாகவே விலைவாசி உயர்வுகளை எனக்கு சம்பளம் வேண்டும் என்று கேட்கின்றார்களே, இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? அதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விலைவாசி உயர்வு எப்படி, ஏன், இதை எப்படி தடுப்பது என்பதை பற்றி நாம் அனைவருமே மக்கள் சேர்ந்தால்தான் நடத்த முடியும். அதை நடத்த முடியும். சம்பளம் அதிகமாகவே எனக்கு மாதம் 500 ரூபாய் முதலமைச்சருக்கு, இப்போது 1500 என்ன அர்த்தம்? விலைவாசி உயர்ந்துவிட்டது, எனக்கு செலவு தேவை, எனக்கு என்றல்ல எல்லோருக்கும். இதுபோல் தொழிலாளர்களுக்கு 60, 70, 80 என்றெல்லாம் போய் 1000, 1200, 1500 இப்படி மாறுகிறது. என்ன காரணம்? பொருள் உற்பத்தி இல்லை. தேவையான பொருள் உற்பத்தி இருந்தால் இந்த விலைவாசி உயராது. தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜனத்தொகை அதிகம், அதுவும் ஒரு காரணம். ஆனாலும் பொருள் உற்பத்தி தேவையான அளவிற்கு நாம் உற்பத்தி செய்தால் நமக்கு தேவை எதுவோ, இந்த கடைக்கு போனா கிடைக்குமா, அந்த கடைக்கு போனா கிடைக்குமா என்று தேவை அடையாமல் எப்போது வேண்டுமா போகலாம், அதை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற நிலைமை இருக்குமானால் அதுக்கு காட்சி இருக்காது. அப்போது நிச்சயமாக என்ன நடக்கும்? எளிய நிலையில் வாழ்கின்ற மக்கள் குறைந்த விலையில் பொருளை பெற முடியும். இங்கே சொன்னாலே சட்ட அமைச்சர் ஒன்றை மீண்டும் நினைவுபடுத்தியிருந்தேன். இந்த ஓராண்டு காலத்தில் வளர்ச்சி நிலவிலே இந்த காலத்தில்
அதற்கு முன்பாக நான் சொன்னதை நினைவில் வைத்து இந்த வளர்ச்சி காலத்தையும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அந்த நாள் வளர்ச்சி இல்லாத காலத்தில் நாங்கள் சொன்னோம் 20 கிலோ அரிசி கொடுப்போம் என்று சொன்னோம். எந்த துணிச்சலில் 67 லட்சத்துக்கு மேல் தங்கள் உபரியாக உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கும் அனுப்பலாம் என்ற மொராஜி தேசாயினுடைய அரசு எங்களுக்கு அனுமதி வந்த நிலையில் இதுதான் அண்ணாவின் ஆட்சி, இதைத்தான் அண்ணா விரும்பினார், அந்த அளவுக்கு இங்கே உற்பத்தி ஆகியிருக்கிறது என்று 20 கிலோ அரிசி தருவோம் என்று சொன்னோம். காவல்துறையினருக்கு பாதி விலையை கொடுப்போம் என்று சொன்னோம். எதற்காக? அந்த தேர்தல் வந்ததா? தேர்தல் வந்ததற்காக நான் சொன்னோமா என்பது அல்ல. தேர்தல் நீண்ட பிறகு தேர்தல் வராது என்று இருந்தபோது சில திட்டங்களை சொன்னோம். தண்ணீர் திட்டம் 29 கொண்டு வரப்பட்டது. டிஸ்மிஸ் நீக்கிவிட்டார் அதிகாரிகள். நாங்கள் வந்து மறுபடியும் தொடங்கினோம். அது நடந்து கொண்டிருக்கிறது, முற்று பெற்றுவிடவில்லை. எல்லா கிராமங்களுக்கும் தண்ணீர் திட்டம் பூர்த்தியான பிறகு அதை சீர்படுத்தி காப்பாற்றுகின்ற பணி இந்த அரசுக்கு இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே ஒரு கட்டிடம் கட்டிவிட்டால் அதோடு எங்கள் பணி முடிந்துவிடவில்லை. அக்கட்டிடத்தில் சுண்ணாம்பு அளிப்பது, தேவையானதை அளிப்பது, எங்கேயாவது இடிபாடு இருந்தால் திருத்தி அமைப்பது, விளக்கில் என்றால் விளக்கு போடுவது, பல்புக்கு தீர்க்கு கெட்டு போய்விட்டால் புதிய பல்ப் போடுவது, இது போன்ற பாதுகாப்பு நிலைமைகள் தொடர வேண்டும். ஆகவே அந்த தொழில் தெரிந்தவர்களுக்கு எப்போதும் வேலை உண்டு. அந்த வேலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சுண்ணாம்பு அளிக்கிறவர் சாதாரண தொழிலாளி என்று நாம் அவசியப்படுத்த முடியாது. மூச்சப்பூச்சி அதிகமாக இருக்கிற வீட்டில் குடியிருப்பவர்களுக்குத்தான் சுண்ணாம்பு அளிப்பது நல்ல வேலை, எவர் சிறப்பான வேலை என்று தெரியும். அதுபோல் ஒவ்வொன்றும் தான் இந்த பணிகளை செய்வதற்கு நாம் முயன்றால், ஒத்துழைத்தால் இந்த நாட்டிலே நிச்சயமாக சொல்கிறேன், அந்த 20 கிலோ அரிசி கொடுக்கின்ற திட்டம் மீண்டும் வெகு அண்மையில் வரும் என்ற நம்பிக்கையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். காரணம், அரிசி கிடைக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் மழை பெய்தால், கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் வந்தால் அது காப்பாற்றப்படும். அந்த பிரச்சனை தீரும். கை சொல்வார்கள், சத்தியில் இருந்தால் தானே அகப்பெயர் வரும். இங்கே சட்டமைக்காண்டு குறிப்பதை சொல்லிட்டு போனார், அரிசி இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கவில்லை, ஆகவே இவர் கொடுக்கவில்லை. நியாயம் என்றால் கருணாநிதி ஒரு தமிழன் சொல்லலாமா? நான் தவறு செய்தேன் என்று எடுத்துக்கொண்டு செய்யவில்லை. தவறு செய்தேன் என்றாலும் தமிழகத்திற்கு அரிசி வேண்டும் என்பதற்காக எங்களோடு ஒத்துழைக்க வேண்டாமா? இவர் அந்த நிலைமை எடுத்திருந்தால் நாங்கள் சும்மா இருப்போமா? நாடாளுமன்றத்தில் இவங்க பிரச்சனை அவர்கள் எழுப்பினாலும் நாங்கள் ஒத்துழைக்கவில்லையா? ஆசை தம்பி இருக்கும்போது அவர்களுக்கு திரும்ப நான் வழிமொழிகிறேன் என்று சொல்வதற்கு ஆள் இல்லாமல் நீங்கள் செய்தீர்கள். ஒருவர்தான் இருந்தார். அப்போது நாடாளுமன்றத்தில் நாங்கள் 19 பேர் இருந்தோம். இவர் சொல்லுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் நாம் ஆதரிக்க கூடாது என்று இருந்தோமா? நாங்கள் தான் அவர் தீர்மானத்தை ஆதரித்து வழிமொழிந்தோம். என்ன காரணம்? தமிழகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும். கருணாநிதி சொல்கிறார், இந்த அதிமுக அரசு மத்திய கோட்டாவுக்கு அரிசி வைக்கவில்லை, ஆகவே அவர் எப்படி கொடுப்பார்கள்? தமிழன் பேசலாமா? மறுபடியும் கேட்கிறேன், கருணாநிதி ஒரு தமிழன், அவர் பேசலாமா? என்ன நியாயம்? முதலில் மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு ஒத்துழைப்பு, நீ தவறு செய்தவன், நீ அங்கே இருப்பது காயக்கலை என்று சொன்னால் அது நியாயம் இருக்கிறது என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம். நான் பட்டினி இருந்து சொல்லுகிறேன், அங்கே உண்ணாவிரதம் இருந்து மக்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் 2 லட்சத்திற்கு மேற்கு அரிசியை மத்திய தொகுப்புக்கு கொடுத்தோம். மீண்டும் கொடுத்ததோடு வேண்டாம், நீங்கள் வெளிநாடுகளுக்கே விற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசு சொல்லிற்று. ஆகவே எங்களுக்கு நீங்கள் அரிசி தேவைக்கு தந்தாக வேண்டும். அப்போது சொல்லுகிறார்,
பின்னால் என்று முடிவில் குத்துவது போல இவர் செய்வது தவறு, விளம்பரப்படுத்திக் கொள்கிறார். மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக இந்த சென்று செய்கிறார். இவரெல்லாம் அதற்காகத்தான் செய்கிறார்கள். நாளைக்கு இவர்கள் கொடுக்கவில்லை சொல்லலாமா? கொடுத்தோம் என்ற விக்காலை நான் படிக்கிறேன். எந்தெந்த கல்வங்கள் எழுதினோம், எப்படி எப்படி கொடுத்தோம், எப்படி பெற்றுக் கொண்டார்கள், எந்தெந்த கிட்டங்களை வைத்திருந்தோம்னா பட்டியல் போட்டு ஐயா இங்கே சொல்வதை விட அங்கே இன்னும் இந்த சட்டமன்றத்தில் சொன்னா பேச வேண்டும். அதை சொன்னேன். ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சங்கமிக்கு நான் ஏற்றுக்கொண்டால் திமுகத்தை சேர்ந்த பின்னர் அங்கே எதிர்கட்சி மேற்கொள்ள இருந்தார். அவன் நியாயம்தான் என்றார். சொல்லுகிறார். அவர் தலைவர் இது அநியாயம், இது அவர் கட்சிக்காக செய்கிறார்கள், நாட்டு மக்களுக்காக இல்லை. அரிசி கேட்டது எனக்கா? எனக்கு அவ்வளவு பெரிய வேணாம். நான் லட்சக்கணக்கான டன் சாப்பிட அரிசியை சாப்பிடுறேன். எனக்காக நான் கேட்கிறேன். எனக்கு 10 நிமிஷம் பழக்கம். சினிமா வீட்டில் கொஞ்சம் சவை போட்டு விட்டால் ஒரு 48 நாள் வெறும் கீழே சாப்பிட்டு நான் இருந்துருவேன், முன்னேற்றுவேன். இப்ப கல்வி இருக்கிறோம், எனக்கு அதுவும் தெரியல. ஆனா கல்வி அவர்கள் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதோ துரோகம் செய்கிறார் என்பதை நீ ஒவ்வொன்றிலும் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். இதோ இன்னும் சொல்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு சத்துவம் போடுகின்றோமே, எந்த ஜாதி என்று பார்த்து போடுகின்றோமோ, எந்த கட்சி என்று பார்த்து போடுகின்றோமோ, எந்த மதம் என்று பார்த்து போடுகின்றோமோ, யார் யார் ஏழையாக இருந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் அந்த குடும்பத்திற்கு தொழிலுக்கு போட வேண்டிய அவசரத்தில் இருக்கின்ற தாய்மார்களுடைய குடும்பத்திற்கு அந்த உணவுகள் சேரட்டும், குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும் என்று மட்டுமல்ல, முதியவர்களுக்கு வயது வந்தவர்கள் இந்த உதவி பணம் யார் யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கும், வயது வந்தவர்கள் இந்த உதவி பணம் யார் யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கும் மதிய உணவு கொடுக்கிறோம் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகமா? இப்படியே கொடுத்தால் நாள் என்ன ஆகாது? ஒன்றும் ஆகாது. இந்த திட்டத்தை நிறைவேற்றும் போது இவர்களுக்கு கல்வியோடு தொழில் பயிற்சியும் கொடுத்து அந்த தேவைக்கேற்ப இன்றே இந்த ஆண்டு முதல் அடுத்த ஆண்டு முதல் சிறு தொழில்கள் ஒன்றிணைக்கின்ற பெரிய தொழில்கள், மிகப்பெரிய தொழில்கள் உள்காய போன்ற இப்படிப்பட்ட தொழில்களையும் நாம் தயாரிக்க வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும், தோற்றுவிக்க வேண்டும். இந்த 3 கடமைகள் இருக்கின்றது. தேர்தல் காலத்தில் சொன்னாலே நிறைவேற்றினாரா கேட்கிறார். எதை நிறைவேற்றவில்லை? அதை கருணாநிதி கேட்கிறேன். தேர்தல் அறிக்கையை சொன்னாலே செய்கின்றேனே, அதை ஆதரிக்கிறீர்களா? எவ்வளவு திட்டங்களை நாங்கள் புதிதாக சொல்லியிருக்கிறோம். கைப்பிடங்களை கட்டுவோம் என்று சொன்னோம், கட்ட துவங்கி இருக்கிறோம். ரூபாய் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு பணம் வேண்டாமா? இதற்கு வழி போட வேண்டும் என்றால் போராதீர்கள். நுழைவை போட வேண்டும் என்றால் அங்கிருந்து சொல்லுவோம், வியாபாரிகள் போராதீர்கள் என்கிறார்கள். அதுபோல் டாக்ஸிக்கு கட்டணம் கூடு என்றால் மக்கள் அவதிப்படுவார்கள், அவர் கட்டணம் செலுத்த முடியாது. சரி, துணிகள் மற்றவைகள் பெரிய குடும்பத்திலிருந்து வாங்குகிறார்கள், சாதாரணமாகவும் விசேஷ நாட்களில் வாங்குகிறார்கள். அதுக்கு 2 பைசா 5 பைசா என்று போட்டால் ஐயோ வரி உயர்த்தி விட்டானே. அதே சமயத்தில் 100 துண்டு விடுவார் தெரியுமா? நீ வேலை நிறுத்தம் செய். நன்றாக கவனிக்க வேண்டுமாகிறோம். ஒரு பக்கம் வேலை நிறுத்தம் செய், இன்னொரு பக்கம் வழி போடாதே. புதிதாக கிணறு வைத்து குழாய்களை, மருத்துவமனைகளை, அங்கே பள்ளிக்கூடம் கட்டு. பணத்துக்கு நான் எங்கே போவேன்? இதை இங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்பது எளிது, செயல்முறையிலே செயல்படுகின்றவர்கள் அதற்கு தேவையான வாய்ப்பு வசதிகளை பெற வேண்டாமா? எத்தனை கோடி ரூபாய் என்று இருந்தவை நாங்கள் எத்தனை கோடி ரூபாய்க்கு வருமானத்தை உயர்த்தி இருக்கிறோம்? வழி போட்டா என்ன
தானிய விலை அதிகமாகிவிட்டது என்கிறார்கள். அந்த விலை உயர்த்துகிறவர்கள் அரசா, நடுத்தர வர்க்கத்தை இருக்கின்றவர்களா, வியாபாரிகளா? வியாபாரிகள் உயர்த்துகின்றார்கள். அந்த வியாபாரத்தை அரசு எடுத்துக் கொண்டால் இந்த வழியில் விலைவாசி உயராது. நாம் வியாபாரிகள் வாழ வேண்டாமா? அவருக்கு என்ன தொழில்? புதிதாக வியாபாரம் தொடங்கியிருந்தார்களே, அவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு? அவர் பிஏ பட்டம் பெற்றவர் அல்ல, இந்த தொழில் நுணுக்கங்களை தெரிந்தவர்கள். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மனதை மாற்ற வேண்டும். மக்களை நினையுங்கள், லாபத்தை எழுங்கள், அபரிமிதமான லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உற்பத்தியை பெறுங்கள். உற்பத்தியை பெருக்கினால் அவர்கள் விலை அதிகமாக வைத்தால் குறைந்த விலைக்கு விற்கின்ற அந்த கடைக்கு போவார்கள். ஆகவே ஒரு நடுநிலைக்கு வந்து நியாயமான விலையை அவர்கள் விளைவிப்பார்கள். இங்கேயோ வேலை செய்யாதே, மறியல், போராட்டம், சிறைச்சாலைக்கு போவோம். இப்ப சொல்லுகிறார், 1,00,000 பேர்கள் நாங்கள் சிறைச்சாலைக்கு போவோம். கட்டி வைத்திருக்கிறாரா இவரது ஆட்சியில்? நாங்கள் புதிதாக கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஓப்பனர் தியேட்டர் மாதிரி இது போன்ற இடங்களில் அங்கே பாதுகாப்பு போட்டுவிட்டு கைதிகள் அங்கே இருக்க வேண்டும். இரவு படுப்பதற்கு அவர்களுக்கு அறைகள் இதெல்லாம் செய்ய வேண்டும். அவர்கள் மிருகங்களை போல் எப்பொழுதும் ராட்சசர்களை போல் அழைக்க விடக்கூடாது. எவ்வளவு ஆத்திரம் தவறு செய்கிறார்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை, சமூக நிலைமை அவர் குற்றம் செய்கிறார்கள். அவர்களை அந்த நிலைமையில் கவனிக்க வேண்டுமே தவிர பழிவாங்கிய நிலைமையில் அந்த சிறைச்சாலைகள் இருக்கக்கூடாது என்று நான் உத்தரவிட்டிருக்கின்றேன். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் நன்கு சிந்தியுங்கள். ஒரு பக்கம் வேலை நிறுத்தம், அதாவது உற்பத்தியை நிறுத்துவது, ஒரு பக்கம் விலைவாசியை குறையுங்கள் என்பது எப்படி முடியும்? எனக்கு ஒரு சட்ட விலைக்கு தேவை, அது கிடைக்காது என்பது நாம் வேண்டாம் ஒன்றை அதிக விலைக்கு வாங்குவோம் என்றுதான் நாம் நினைப்போம். அதுதான் மனித இயல்பு. மானத்தை காப்பாற்றிக் கொள்ள உழைய வேண்டும். 4 உரைகள் வாங்குவதற்காக ஒன்றாவது வாங்கிக் கொள்வோம், அதிக விலைக்கு வாங்குகிறோம். விலை உயர்கிறது. இந்த விலை உயரும் பொழுது சம்பளத்தை உயர்த்துகிறோம். சம்பளத்தை உயர்த்தும் பொழுது விலைவாசி உயர்கிறது. ஒரு பவுனுக்கு என்ன விலை என்று நீங்கள் பார்த்தீர்களா? 1971 ஆண்டு ஒரு பவுன் விலை, ஆச்சரியப்படாதீர்கள், 150 ரூபாய். 71. அதுதான் சொன்னேன், 71 83 வரைக்கும் பாருங்க, 12 ஆண்டுகள். கருணாநிதி அவர்களை பதவியிலிருந்து விலக்கிய நேரத்தில் பவுன் விலை 410. விலைவாசி உயர்வில்லை என்கிறார்களே, இந்த தங்கத்தின் விலைக்கும் இந்த பணத்திற்கும் தொடர்பு உண்டு. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவரெல்லாம் பத்தையை பிடித்தோ அது வாய்ப்பு இருக்கும், பேச்சை தெரிந்து கொள்வார்கள், பல கூட்டங்களில் போய் தெரிந்து கொள்வார்கள். தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பவுன் விலை ஏறும்போது ரூபாயின் மதிப்பு குறைகிறது. இந்த மேலை போடுவதற்கு 500 ரூபாய் போதும் என்றிருந்து 2500 ரூபாய் வர வேண்டும் என்றால் இந்த பொருள்களுக்கு விலை உயர்ந்துவிட்டது, மதிப்பு உயர்ந்துவிட்டது, ரூபாயின் மதிப்பு குறைந்துவிட்டது. இதை தயவு செய்து புரிந்து கொண்டால் ரூபாயின் மதிப்பு ஏன் குறைகிறது? தேவையான பொருள் இல்லை. தங்கம் எளிதாக கிடைக்கும் என்றால் அதற்கு விலை உயர்த்த முடியாது, வியாபாரம் செய்தாக வேண்டும். இந்த நிலைமை வெளிநாட்டில் இருந்து இந்த விலை நிர்ணயம் சுமத்தப்படுகிறது. அப்படியும் இங்கே குறைக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நான் அதிக நேரம் அங்கே போகவில்லை. இன்று ஏறத்தாழ நான் குறிப்பிட்டது 1416 ரூபாய் ஒரு சவரன் விலை. அது என்ன செய்வது? பசியை போக்குதான்.
மானத்தை மறைக்கிறா ஒண்ணும் இல்ல. ஆனா தங்கத்தின் விலை உயரும்போது ரூபாயின் மதிப்பு குறைகிறது என்பது ஏனென்றால் எந்த அரசும், இந்திய அரசு என்றாலும் சரி, பிரிட்டிஷ் அரசாங்கம் என்றாலும் சரி, எந்த அரசாங்கம் என்றாலும் நோட்டுகளை அச்சடிக்கும் போது அதற்குரிய தங்கம் இருந்தாக வேண்டும். தங்கம் இல்லை என்றால் அந்த தங்கத்தின் விலை உயர்த்தும் போது ரூபாயின் மதிப்பு குறைகிறது. அப்போது ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்பு என்பது குறையும் போது பொருள்களின் விலை உயர்கிறது. இந்த மூன்றும் தொடர்புள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். சொல்லுவோம் அல்லவா, எங்கேயாவது போய் கடன் வாங்க வேண்டும் என்றால் உனக்கு என்ன சொத்து இருக்கிறது? ஒரு வீடு இருக்கிறது, எத்தனை ரூபா போகும்? அது இப்போ இருக்கிறது 30,000 ரூபாய் போகும். சரி, அந்த 30,000 ரூபாய் பெருமான வீடு உங்கள்கிட்ட இருக்கு, எனக்கு எழுதி கொடு. நான் எத்தனை ரூபாய் கொடுப்பேன்? 15,000 ரூபாய் கொடுப்பேன். எவ்வளவு என்னமா எவ்வளவு தெரியாது, அதாவது 15,000 ரூபாய் அதுக்கு வட்டி போட்டுக்க. ஏன் சொல்லுகிறோம்? அந்த ரூபாயை கொடுக்கிறவர்களுக்கு இது உத்தரவாதம். அது ஒரு தங்கம் ஒரு அரசுக்கு உத்தரவாதம் உள்ள சொத்து. எவ்வளவு தங்கம் கையிருப்பில் இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் ரூபாயை அச்சடிக்க வேண்டும். நோட்டிலானாலும் நாணயங்களானாலும் வெளியிட வேண்டும். அதை மீறி 5,000 கோடி ரூபாய்க்கு என்று அச்சடித்தால் அந்த அச்சடிக்கின்ற ரூபாய்க்கு ஏற்ப 5,000 கோடி மதிப்புள்ள புதிய தங்கங்கள் இல்லை. இருக்கிற தங்கங்களை வைத்துத்தான் அது சொல்ல வேண்டும். காரணம், வெளியே நாணய செலாவணி வரும்பொழுது இங்கிருந்து ரூபாய் கொடுக்கின்றோம், அமெரிக்கா டாலர் கொடுக்கிறது என்றால் ரூபாயின் மதிப்பை கணக்கிடுகிறார்கள். இவர்கள் தங்கம் எவ்வளவு விஜயநிலை இருக்கிறது, இவரும் எவ்வளவு தங்கம் இருக்கிறது, ஆகவே அதற்குரிய மதிப்பு ரூபாய்க்கு வருகிறது. இங்கே தங்கம் இருப்பை குறைந்து ரூபாயின் மதிப்பு அதிகமாகி போய்விட்டால் முன்பு 8 ரூபாய் என்று சொன்னார்கள் ஒரு டாலர், இப்போது 10, 12 என்று வருகிறது. அப்ப ரூபாயின் மதிப்பு உலக நாடுகளிலேயே குறைந்துவிட்டது. அதை நாம் மானத்தை காப்பாற்ற அந்த தடையை பெற வேண்டும் என்றால் பொருள் உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு அனுப்புவோம். இங்கே மக்களுக்கு கிடைக்க செய்து எளிதாக கிடைக்கிற அந்த பொருளுக்கு விலை குறைத்தால்தான் அந்த தங்கத்தின் மதிப்பு உயரும். தங்கத்தின் மதிப்பு எப்படி உயரும் என்றால் தங்கம் எவ்வளவு இருக்கிறதோ அது நியாயமான விலையில் அச்சடித்த நோட்டுகள் தான் இருக்கின்றன. இதை மறந்து விடாதீர்கள். இதை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்து மனசாட்சியோடு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். அந்த மனசாட்சியை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் மனசாட்சியை நம்பி வாழ்கின்றேன். என்னை தூக்குகிறவர்களுக்கும் இந்த காலை பேசினார்கள். என்னை வெளியே தூக்கிக் கொண்டிருப்பவர்கள் என் வீட்டுக்கு வந்தால் நான் உதவி செய்திருக்கேன் என்று ராம வீரப்பன் அவர்களுக்கு அப்போது கணக்குப்படியாக இருந்தார். கணக்குப்படியா மேனேஜர் அவரும் சொல்லிக் கொடுக்க சொல்லுவேன். அதை அவர் செய்வார். அதை இங்கு சுட்டி காட்டினார். வெளியே திட்டினவர் என் வீட்டுக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு பண்ண வேண்டும் என்றால் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்ன தொகையை கொடுங்கள் என்று சொன்னேன். இது ஏன் என்றால் நான் கேட்டிருக்கிறேன் பழைய நிலையில் பல பேரிடம் ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க, ஒரு மாசம் தந்துடுறேன். அது கேட்க வேண்டிய நிலையில் இந்த ராமச்சந்திரன் இந்த நாட்டில் அந்த நிலையை எண்ணி பார்க்கும்போது அதற்கு வேறு வகையில் அவர் வாழ்வதற்கு வழி செய்ய முடியுமா என்பதை நான் தினம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்று எனக்கு தேவை அதுதான். வேலை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும், வேலை கற்றுக்கொள்ள வேண்டும். வேலை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த கற்றுக்கொண்டவர்களுக்கு வேலை தயாராக இருக்க வேண்டும். படித்து நற்சான்றிதழ் பெற்று எங்கே கேட்பது, யாரும் கேட்பது, எத்தனை மாதம் இறங்குகிறது, வேலைக்காரி இல்லை போல் அது இருக்கக்கூடாது. அது முன்னாலே உத்தரவாதம் இருக்க வேண்டும். அந்த இளைஞன் அது பெண் சிறுமி படிக்கும் போது அந்த அவருக்கு ஏற்ற தொழிலை, எனக்கு வக்கீல் தொழில் தான் பிடிக்கணும்னா நான் படிக்கணும்.
இல்ல நீ இந்த ஜாதி உனக்கு எந்த தொழில் போதும் கூடாது. நீ விவசாயிய மகன், நீ விவசாயத்தை தெரிந்து கொள்ள கூடாது. அந்த இளைஞர் நிலத்தில் எந்த ஆசை இருக்கிறதோ, எந்த ஆர்வம் இருக்கிறதோ அதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பொருள்கள் உற்பத்தியாவது என்னுடைய திட்டத்தை சொல்லிவிடுகிறேன். அன்றாடம் மக்களுக்கு தேவையான பொருள்கள் உற்பத்தியாக வேண்டும். ஒரு காலை கொடுத்து ஒரு பானைக்கு பேராக ஒரு இலவச பாத்திரம் வச்சுக் கொள்ளுங்கள். இது ஒரு 15 வருஷத்துக்கு உரையாடுன்னு சொன்னா அந்த தொழிற்சாலை என்ன ஆகும்? அவர்கள் திரும்ப அந்த பொருளை வாங்க வேண்டும். மக்களுக்கு செலவழிக்க வேண்டும். பெருஞ்செலவாக இருக்கக்கூடாது. வளர்ச்சிக்கேற்ற செலவாக இருக்க வேண்டும். தயாரிப்பவர்களும் குறைந்த விலைக்கு தயாரிக்க வேண்டும். தொழில்நுட்பத்தோடு தயாரிக்க வேண்டும். கல்கத்தாவிலே நான் போயிருக்கின்றேன் 2-3 முறை. அங்கு 3 மாதம் 4 மாதம் என்றால் தங்கியிருக்கின்றேன். இந்த பார்த்தேன். அந்த வயது 1935-36 அப்போது நான் தேவப்பேட்டையில் இருந்திருப்பேன். பஞ்சாபத்தில் பெரிய ஏரி இருக்கிறது. அதை சுற்றி ஓடி வந்தால் ஒரு எப்படியும் 1 நேரம் ஓடுவேன். என்னுடைய நண்பர்களும் கூட வருவான். ஓடி முடிந்தவுடனே பால் பண்ணணும்னு தோணும். அங்கிருந்து பக்கத்தில் உள்ள பால் கடைக்கு செல்வோம். நேரிலேயே காய்ச்சி கொண்டிருக்கின்ற பால் ஆவையோடு இருக்கும். அது கொடுப்பார்கள். முதல் நாள் சாப்பிட போகும்போது கோவம் வந்தது. ஒரு சக்தி பாங்க அந்த மண் சட்டியிலே எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப மினிசா இருந்தது. எல்லாமே வெயிட்டே இல்லை. அந்த பால் ஊற்றி கொடுத்து சாப்பிடுறாங்க. என் நண்பர் சாப்பிட்டார். என்னால தெரியல. நான் கேள்வி என்ன சட்டியில சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். நடக்காத அப்படின்னா சட்டியை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சேன். சோயா இருந்தது. அதையும் நான் ஒத்துக்கொள்றேன். அவர் என்ன செய்தால் கீழே போட்டு உடைத்தார். அப்படின்னாரு. உடைச்சிட்டேன். நாளைக்கு காசு கொடுத்து வாங்க. இந்த எச்சி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த எச்சி இன்னொருத்தர் சாப்பிடுறதுனால கழுவாம இருந்தா நோய் வருவா இருந்தா அது வராது. அன்றைக்கு அது பால் சாப்பிட்டு உழைத்து விட்டால் உழைந்தவனுக்கு ஒரு டம்ளர், தாக்கப்பட்டவனுக்கு ஒரு டம்ளர் என்கிற பேராபம் இருக்காது. ஒரு நோய் வந்துடுமா என்கிற பயம் இருக்காது. பொதுவாக செய்கின்ற தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். இதை செய்கிறார்கள். நான் பாராட்டுகிறேன். இப்பொழுதும் அது நடக்கிறது. நான் முன்பு சொல்கிறேன். இன்னும் இப்படி பேசுகின்றார்கள். உங்களை கண்டிப்பவர்களை உங்கள் குற்றஞ்சொல்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். புகழ்ச்சியே பேசுகிறவர்களை நம்புகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தாய் சொன்னது. அதுபோல் நான் இப்போதும் சொல்கிறேன். கருணாநிதி அவர்களே, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நீண்ட ஆய்வோடு இருக்க வேண்டும். உங்கள் அறிவு ஆற்றல் இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டும். தமிழக மக்களுக்கும் என்னை மனமாக உயர்த்திய பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம